இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளிலும் இந்திக்கு முக்கியத்துவம் என்று மத்திய அமைச்சரின் பேச்சு எந்தவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ரகுமான் கானிடம் கேட்போம். அனைத்து துறைகளிலும் இந்திக்கு முக்கியத்துவம் என்று மத்திய அமைச்சரோட பேச்சு தமிழகத்திலையும் சரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் எந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இது ஒரு கூட்டாட்சி நாடு. இங்கே பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு மதம் உள்ள மக்கள் வாழ்கிறாங்க. எனவே இதில் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்து மக்கள் பேசுகிற இந்தியை திணித்தால் இங்கே இந்தி பேசாத மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சம உரிமைகள் பறிக்கப்படும். ஆகையினால தேசிய ஒருமைப்பாடுக்கு ஆபத்து வரும். அந்த சூழ்நிலையில் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும், சமூக அந்தஸ்து பாதிக்கப்படும், தமிழ் கலாச்சாரம் பாதிக்கப்படும். ஒரு கலாச்சார படையெடுப்பாகவே இது இருக்கும். ஆகையினால் இந்திய திணிப்பை இந்த அரசாங்கம் கைவிட்டு மக்களுடைய நலம், மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஹிந்திக்கு முக்கியத்துவங்கிறது மற்ற மொழிக்கு அளிக்கும் செயல் இல்லைங்கிறது மத்திய அமைச்சரோட பேச்சாக இருக்குது. தமிழகத்தில் அதாவது ஹிந்தி ஆட்சி மொழி ஆக்கப்பட்டு தமிழகத்தில் இரண்டாம் மொழிகளாக பல்வேறு மொழிகள் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் எழும். குறிப்பாக இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் ஏறத்தாழ பல மொழிகள் அந்த அட்டவணையில் குறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதில் தேசிய மொழி என்ற வார்த்தை இல்லை, இந்தியும் தேசிய மொழி என்ற வார்த்தை இல்லை. ஆனால் 3-4 மாநிலங்களில் பேசுகிற இந்தியும் இருக்குது, அஸ்ஸாமி இருக்குது, பீகாரி இருக்குது, மலையாளம் இருக்குது, அதை போலவே தெலுங்கு இருக்குது, எல்லாமே தமிழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மொழிக்கு மட்டும் தனி அந்தஸ்து எதுக்கு? அந்த மொழியை மட்டும் எங்கும் பரப்பணுங்கிற அவசியம் எதுக்கு? அந்த மொழி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கணுங்கிற அவசியம் எதுக்கு? அதனால் அந்த மொழி பேசாத மக்கள் இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா வாய்ப்புகளும் பாதிக்கப்படுது. அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது. குறிப்பாக இப்போ இந்தி நாளைக்கு திணிக்கப்பட்டால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அலுவலகங்கள் இந்தியில் இருக்குது. இதே மாதிரி நம்ம அது தமிழில் இருக்கணும்னு சொல்கிறோம், மாநில ஆட்சி மொழியில் இருக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற அமைப்புகள் எல்லாமே இந்திமயமாகிடும். சட்டமன்றம் இந்திமயமாகிடும், அரசாங்கத்தின் உத்தரவுகள் இந்திமயமாகிடும், அதுபோலவே அரசாங்கம் அனுப்புகிற சர்க்குலர்கள் இந்திமயமாகிடும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், அரசாங்க அலுவலகங்கள் இந்தி ஆகிடும். எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என்ற ஒரு இந்திமயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதோடு எப்படி சமஸ்கிருதத்தினால தமிழுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டதோ மொழி பாதிப்பினால், மொழி படையெடுப்பால், அதுபோல் இங்கேயும் நம்முடைய தமிழ் மொழிக்கும் ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்குது. ஒரு கலாச்சார படையெடுப்பு இருக்குது. ஏண்டா ஒரு மொழி தான் ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய அடையாளம். அதற்கான பாதிப்பையும் இது ஏற்படுத்தும்.